என்னை கவனித்துக் கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் ஒரு விசை கூட ஆண்டவரும் இரட்சகருமாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். தேவன் தாமே நாம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஓசையா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3வது அதிகாரத்தின் 4வது வசனத்திற்கு நேராக நம்முடைய கவனத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். ஓசையா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3வது அதிகாரம் 4வது வசனத்தை இப்பொழுது இங்கே வாசிக்கிறேன். இஸ்ரவேல் புத்திரர் அநேக நாள் ராஜா இல்லாமலும் அதிபதி இல்லாமலும் பலி இல்லாமலும் சிலை இல்லாமலும் ஏபோது வஸ்திரம் இல்லாமலும் தேராபீம் இல்லாமலும் இருப்பார்கள் என்று கர்த்தர் தீர்க்கதரிசி மூலமாக பேசின இந்த வார்த்தைக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். பரிசுத்த வேதாகமத்தை நாம் படிக்கும் போது எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரத்தின் 25வது வசனத்திலே சபை கூடுதலே சிலர் விட்டுவிடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதே, எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் தம்முடைய ஜனத்திற்கு ஆராதனையை குறித்து ஒரு தெளிவான ஆலோசனை கொடுக்கப்பட்டிருக்கும் போது ஆராதனைகள் விட்டுவிடக் கூடாது என்றும் நாட்கள் சமீபித்திருக்கிறபடியினால் ஆராதனைகளிலே நாம் அதிகமாக ஈடுபட வேண்டும் என்பதை குறித்து தேவன் நமக்கு ஒரு எச்சரிப்பின் ஆலோசனை கொடுத்திருக்கும் போது சமீப நாட்களிலே ஏன் ஆலயங்கள் மூடப்பட்டிருக்கிறது, ஏன் ஆராதனைகள் முடக்கப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து கர்த்தரிடத்திலே கேட்ட பொழுது தேவன் எனக்கு கொடுத்த ஒரு ஆலோசனையை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளும்படி கர்த்தருக்குள் வாஞ்சிக்கிறேன். பாருங்கள், இன்னும் கூடிய சீக்கிரத்திலே ஆலயங்கள் திறக்கப்படும் என்று சொல்லி அனைத்து கிறிஸ்தவ மக்களும் மிகுந்த சந்தோஷத்தோடு காணப்படுகிறார்கள். ஆனால் இத்தனை நாட்கள் ஒரு பூட்டப்பட்ட சூழ்நிலையின் நடுவிலே தேவனை சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு ஆராதனை செய்ய முடியாமல் தவித்த எத்தனையோ குடும்பங்கள், தேவ பிள்ளைகள் இருக்கிறார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த வேதாகமத்தையும் வேத சரித்திரத்தையும் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையும் நாம் வேதத்தின் மூலமாக கற்றுக்கொள்ளும் போது ஆலயம் மூடப்பட்டிருக்கிறது என்பதும் ஆலயம் நிர்மூலமாக்கப்பட்டது என்பதும் ஆலயம் வெறுமையாயிருக்கிறதும் ஆலயம் பாழாய் கிடக்கிறதும் இப்படி என்று சொல்லப்படுகிற ஒவ்வொரு காரியங்களும் வேதத்தின்படி அது ஒரு பெரிய அழிவுக்கு சமானமான ஒன்று. இஸ்ரவேல் நாடுகளிலே அநேக மரங்கள், விருட்சங்கள் உண்டு. அதிலே அத்தி மரத்தை குறித்து நாம் படிக்கும் போது அத்தி மரத்திற்கு ஏதாகிலும் ஒரு காரியம் சம்பவிக்கிறது என்று சொன்னால் அது இஸ்ரவேல் ஜனங்களுடைய சமாதானத்தை சம்பந்தப்பட்டதை குறித்து கர்த்தர் நமக்கு பேசி இருக்கிறார். ஒலிவு மரத்தை குறித்து பேசும்போது அது இஸ்ரவேல் ஜனங்களின் சமாதானம், செழிப்பு, ஆசீர்வாதத்தை வைத்துக் கொண்டுதான் ஒலிவு மரத்துக்கு ஒப்பிட்டு தேவன் பேசி இருக்கிறார். இன்னும் திராட்சை செடியை குறித்து கர்த்தர் பேசும்போது அது இஸ்ரவேல் ஜனங்களின் ஆவிக்குரிய வாழ்க்கை ஒப்பிட்டு தேவன் பேசுகிறார். அதுபோல ஆலயத்திற்கு ஏதோ ஒரு பாதிப்பு வருகிறது என்று சொன்னால் அது இஸ்ரவேல் நாட்டிலே தேவ ஜனங்கள் நடுவிலே ஒரு பெரிய விபத்தாக அவர்கள் எண்ணினார்கள். தற்போது பூமி முழுவதும் ஆலயம் மூடப்பட்டிருக்கிறது என்று சொல்லும் போது, ஆலயம் முழுவதும் வெறுமையாய் இருக்கிறது என்று சொல்லும் போது, எல்லாம் பாழாய் கிடக்கிறது என்று சொல்லும் போது, அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இது ஒரு பெரிய விபத்தாக கிறிஸ்தவ சபை பார்க்க வேண்டும். அப்படி எத்தனை பேர் இதை பார்க்கிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. பாருங்கள், உபாகமம் புஸ்தகம் 28வது அதிகாரத்தின்
15 69 வரை உள்ள வசனங்களை நாம் படிக்கும் போது தேவன் சொல்லுகிறார், நான் விதிக்கிற கட்டளைகளுக்கு நீங்கள் செவிப்படாமல் போனால் இன்று நாம் காண்கிற நிலைமைகள் உங்களுக்கு உண்டாகும் என்பது ஆண்டவர் ஏற்கனவே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பேசியிருந்தார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, இன்றைக்கு நீங்கள் பார்க்கிற வியாதிகள், அழிவுகள், கொள்ளை நோய்கள், பஞ்சங்கள், வெட்டுக்கிளிகள், இதெல்லாம் அந்த 28வது அதிகாரத்திலே தேவன் சொல்லி இருக்கிறார். இதற்கெல்லாம் காரணம் என்னவென்றால், கர்த்தருடைய ஜனங்கள் தேவனுடைய கட்டளைகளுக்கு மீறி நடக்கும் போது, அதை கீழ்ப்படியாமல் போகும்போது தேசத்தில் இப்படிப்பட்டதான விபத்துகள் உண்டாகும் என்பது ஆண்டவர் ஏற்கனவே நமக்கு எச்சரித்திருந்திருக்கிறார். அதன் அடிப்படையிலே தான் இந்த காரியங்கள் எல்லாம் நடைபெறுகிறது என்பது நீங்கள் ஒவ்வொரு வினாடியும் உங்களுடைய நினைவிலே வைத்துதான் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேண்டும் என்பது ஒரு ஊழியர் என்கிற நிலையிலே நான் உங்களுக்கு ஆலோசனை கூறுகிறேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுதும் கூட ஆலயங்கள் மூடப்பட்டிருக்கிறதை குறித்து, ஆராதனை இல்லை என்கிற விஷயத்தை குறித்து எத்தனை கிறிஸ்தவர்கள் பாதிக்கப்பட்டவர்களாக, பரிதவிக்கக்கூடியவர்களாக, அழக்கூடியவர்களாக, கண்ணீர் சிந்துகிறவர்களாக, இதற்காக தேவ சமூகத்திலே கதறுகிறவர்களாக இருக்கிறார்கள் என்பது நீங்கள் உங்களையே பரிசோதிக்க வேண்டும் என்று கர்த்தருடைய நாமத்திலே நான் உங்களோடு பேசுகிறேன். பாருங்கள், இன்றைக்கும் எத்தனையோ கிறிஸ்தவ மக்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்த போதிலும் கூட ஆலயத்தை குறித்தும் ஆராதனை குறித்ததுமான ஒரு வாஞ்சை இன்னும் ஏற்படவில்லை. இன்றைக்கு கூட எத்தனையோ பேர் சபை ஆராதனையை விட்டு விலகி தங்களுக்கேற்ற காரியங்களிலே, பொழுதுபோக்கிலே தங்களுடைய நேரங்களை செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள். என கண்பு தேவனுடைய பிள்ளைகளே, இத்தனை சம்பவங்கள் தேசத்திலே நடந்தும், இத்தனை நாட்கள் ஆலயங்கள் மூடப்பட்டிருந்தும், இன்னும் கர்த்தருடைய ஆலயத்தை குறித்ததான ஒரு தரிசனம் தேவ ஜனங்களுக்கு இன்னும் வரவில்லை. சிலர் நினைக்கிறது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை மட்டும்தான் ஆராதனை என்பது இல்ல. எல்லா ஆராதனைகளிலும் கர்த்தர் இந்த இடத்திலே இருக்கிறார். எத்தனை பேருக்கு ஆலயத்திலே நடக்கக்கூடிய ஒவ்வொரு ஆராதனைகளை குறித்து ஒரு வாஞ்சை உண்டாயிருக்கிறது என்பது இன்றைக்கு என்னை கவனித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் நீங்கள் உங்களுடைய மனசாட்சியிலே கேட்க வேண்டும் என்பதை நான் கர்த்தருடைய நாமத்திலே உங்களுக்கு ஆலோசனையாக கூறுகிறேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதம் 69 9வது வசனத்தையும் யோவான் 2:17 நாம் வாசிக்கும் போது, உமது வீட்டை குறித்ததான பக்தி வைராகியம் என்னை பட்சித்தது என்று இயேசு சொல்லுகிறார். ஆலயத்தை குறித்து ஒரு பக்தி வைராகியம் உள்ள ஒரு தேவனுடைய பிள்ளையாக இயேசுவானவர் காணப்பட்டார். பிதாவின் ஒரே பேரானவர் அந்த இயேசு ஆலயத்தை குறித்து அவ்வளவு வைராகியம் கொண்ட ஒரு தேவனாக காணப்பட்டார். அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் பிள்ளைகள் என்று சொல்ல வேண்டுமானால், ஆலயத்தை குறித்தும் ஆராதனைகளை குறித்தும் ஒரு பக்தி நமக்குள்ளாலே எழும்ப வேண்டும், ஒரு வைராகியம் நமக்குள்ளே எழும்ப வேண்டும். அப்படி இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஒருபோதும் ஆலயத்திலே நடக்கக்கூடிய ஒரு ஆராதனைகளை, எந்த ஒரு கூடுகைகளை விட்டுவிட மாட்டார்கள். பாருங்கள், பரிசுத்த வேதாகமத்தை நாம் படிக்கும் போது எத்தனையோ பரிசுத்தவான்கள் தங்களுடைய வீடை காட்டிலும் தேவனுடைய வீடை குறித்து கரிசனை உள்ளவர்களாக இருந்தார்கள். இந்த பூமியிலே நமக்கு 2 வீடுகள் உண்டு. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் படிக்கும் போது, பரலோகத்திலே நமக்கு ஒரு நித்திய வீடு உண்டு என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சாட்சி கொடுக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 13வது வசனத்திலே, என் வீடு சகல ஜாதிகளுக்கும் ஜெப வீடு என எனப்படும் என்று இயேசு சொன்ன வார்த்தையை நம்முடைய நினைவிலே நாம் கொண்டு வர வேண்டும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு பரலோகத்திலே ஒரு நித்திய வீடு உண்டு. அதே சமயத்தில் இந்த பூமியிலும் நமக்கென்று ஒரு தேவனுடைய வீடு என்கிற ஆலயம் உண்டு.
அந்த வீடு ஜெப வீடு என்று எண்ணப்படும் என்று கர்த்தர் சொன்னார். இன்னைக்கு இந்த ஜெப வீட்டை குறித்து எத்தனை பேர் வாஞ்சி உள்ளவர்களாக இருக்கிறார்கள்? எத்தனை பேர் இந்த ஆலயம் மூடப்பட்டிருக்கிறதை குறித்து துக்கப்படுகிறீர்கள்? இன்றைக்கும் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை ஒரு விடுமுறை கிடைத்தது என்று சொன்னால் தங்களுக்கேற்ற காரியங்களுக்காக எங்கு வேண்டுமானாலும் போகலாம் என்று சொல்லி தீர்மானித்திருக்கிற எத்தனையோ கிறிஸ்தவர்கள் உண்டு. ஆலயத்திலே வர வாய்ப்புகள் இருந்தும் அதை விட்டுவிட்டு தொலைக்காட்சிகளிலே நடக்கக்கூடிய ஆராதனைகளிலே வீட்டிலே கலந்து கொள்ளுகிறவர்கள் இன்றைக்கு எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். ஏனென்றால் ஆலயத்தை குறித்ததான தரிசனம் இல்லாத ஒரு சந்ததி, ஒரு தலைமுறை தான் இந்த நூற்றாண்டிலே நாம் பார்க்க முடிகிறது. என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, நான் இந்த செய்தியின் தலைப்பை எதற்காக உங்களுக்கு முன்னதாக கொண்டு வந்தேன் என்று சொன்னால், ஆலயம் திறக்கப்படுவதற்கு முன் ஆலயம் இத்தனை நாட்கள் மூடப்பட்டதனுடைய காரணம் என்ன என்பது அனைத்து கிறிஸ்தவர்களும் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த உண்மையை அத்தனை தேவ பிள்ளைகளுக்கும் சொல்லும் வகையிலே தான் இந்த செய்தியை நான் உங்களுக்கு முன்னதாக கொண்டு வந்திருக்கிறேன். ஆலயங்கள் திறக்கப்படுவதில் உங்களுக்கு சந்தோஷம்தான். ஆனால் இத்தனை நாட்கள் இது மூடப்பட்டிருந்ததனுடைய காரணம் என்ன என்று விசாரிக்கக்கூடியவர்கள், தேடக்கூடியவர்கள், ஆராய்ந்து பார்க்கக்கூடிய எத்தனை கிறிஸ்தவ மக்கள் ஊழியர்கள் இருக்கிறார்கள். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்கள், வேதாகமத்தை நாம் படிக்கும் போது நமக்கு ஒரு ஜெப வீடு உண்டு. இந்த தரிசனம் பெற்ற ஆதிம நூற்றாண்டு விசுவாசிகள் எல்லா நாளும் சபை கூடுதலிலே கடந்து வந்தார்கள். அத்தனை நாட்களிலும் அவர்கள் சபைகளிலே தங்களுடைய நாட்களை கழித்தார்கள். இது அந்த நூற்றாண்டிலே தேவ மனிதர்களுக்கு இருந்த ஒரு தரிசனம். ஆகவே நான் எபேசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரத்தின் 19வது வசனத்திலே, ஆகையால் நீங்கள் இங்கு அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோடு ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து. நாம் யாரு? வேதம் சொல்லுகிறது தேவனுடைய வீட்டார். அல்லேலூயா. வாரத்திலே ஒரு நாள் ஆலயத்திலே வருகிறவர்கள் கர்த்தருடைய வீட்டாராய் இருக்க முடியாது. எப்பொழுதெல்லாம் கூட்டங்கள் சபையிலே நடக்கிறதோ, தேவனுடைய வீட்டிலே நடக்கிறதோ, அந்த வீட்டிலே ஒழுங்காக எல்லா ஆராதனையிலும் கலந்து கொள்ளுகிறவர்கள் தான் கர்த்தருடைய வீட்டார். இந்த வீட்டிலே நீங்கள் எந்த அளவுக்கு ஒழுங்காக இருப்பீர்களோ, நித்திய வீட்டிலேயும் இருக்கக்கூடிய பாக்கியத்தை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். ஏனோ தானோ என்று கர்த்தருடைய வீட்டிலே வந்து எப்படி எல்லாமோ தேவனுடைய வீட்டிலே நீங்கள் வாழ்ந்து போகலாம் என்று நினைத்தால் நித்திய வீட்டுக்கு உங்களுக்கு பிரவேசிக்கக்கூடிய பாக்கியம் தடை செய்யப்படும் என்கிற உண்மையை கர்த்தருடைய வேதத்தின் மூலமாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்கள், 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 3வது அதிகாரத்தின் 15வது வசனத்திலே, ஆகவே அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு நிருபத்தை எழுதும் போது, தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன் என்று சொல்லி நிருபத்தை தீமோத்தேயுவுக்கு எழுதி வைக்கிறார். எதற்காக? ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் தேவனுடைய வீட்டிலே எப்படி நடக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஆலயங்கள் மூடப்பட்டிருக்கிறது. திறக்கப்படுகிற சந்தோஷத்திலே கிறிஸ்தவ ஜன சமூகம், கிறிஸ்தவ மக்கள் மிகவும் வாஞ்சையோடு இருக்கிறார்கள். ஆனால் ஆலயம் திறக்கப்படும் போது அதில் எப்படி நடக்க வேண்டும் என்பதை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு பேசுகிறது. நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும் என்று கர்த்தருடைய நாமத்திலே நான் உங்களுக்கு புத்திமதி சொல்லுகிறேன். பாருங்கள், வேதாகமத்தை நாம் படிக்கும் போது பிரியமானவர்களே, ஒரு காலத்திலே சபைகளிலே கூடுகைகள் சபையிலே நடந்தது, வீடுகளிலே நடந்தது. அது ஒரு உண்மைதான். ஆனாலும் இன்றைக்கு அநேக மக்கள் வீட்டு சபையே போதும் என்கிற ஒரு நிலைமைக்கு வந்திருக்கிறார்கள். காரணம், வீட்டிலே சபை என்பது இன்றைக்கு ஒரு பொழுதுபோக்கு போல நடந்து கொண்டிருக்கிறது. எனக்கு அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு சபையில வந்து பக்தியோடு இருக்கிறதை விட ஒரு சிலருக்கு இப்படிப்பட்ட பழக்கங்களே போதும் என்கிற ஒரு எண்ணத்துக்குள்ளவர்கள் வந்திருக்கிறார்கள். ஒரு சிலருடைய கருத்து அப்படி அல்ல. நானே தேவனுடைய ஆலயமாக வீடாக இருக்கிறது, கர்த்தர் எனக்குள்ளே வாசம் செய்கிறார், ஆகவே ஆலயத்தில் போகிறதும்
முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று அல்ல என்று நினைக்கிறவர்களும் உண்டு. எல்லாருக்காகவும் தான் ஆண்டவர் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆலயத்திலே எதற்காக போக வேண்டும்? வீட்டில இருந்து ஆராதிக்க கூடாதா? நானே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறேன், கர்த்தர் எனக்குள்ளேயே வாசம் செய்கிறார், அப்படி இருக்க நான் ஏன் ஆலயத்திற்கு போக வேண்டும் என்று சிந்திக்கிறவர்களிடத்திலே ஆவியானவர் பேசுகிறதை கவனியுங்கள். வேதம் சொல்லுகிறது, எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் அதனுடைய 7வது அதிகாரம் 4வது வசனத்திலே, கர்த்தரின் ஆலயம், கர்த்தரின் ஆலயம், கர்த்தரின் ஆலயம் இதுவே என்று சொல்லி பொய் வார்த்தைகளை நம்பிக்கொள்ளாதிருங்கள். கர்த்தர் ஆலயத்திலே இருந்து செய்யக்கூடியதை நீங்கள் கவனிங்கள். இன்றைக்கு அநேகர்கள் சொல்லுகிறார்கள், நானே கர்த்தருடைய ஆலயம், நானே கர்த்தருடைய ஆலயம், நான் இதற்கு ஆலயத்திலே போக வேண்டும். ஆலயத்தை குறித்து ஒரு வைராகியம் இன்றைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இல்லை. ஒரு காலத்திலே தாவீது தனக்கும் தன் சந்ததிக்கும் சேர்த்து வைத்ததெல்லாம் ஆலயத்திற்கென்று படைத்து தான் ஒன்றுமில்லாதவனாக வாழ்ந்த நாட்களை குறித்து அவர் சொல்லுகிறது உண்டு. அன்றைக்கு கர்த்தருடைய வீட்டை குறித்து, தேவனுடைய வீட்டை கட்டுவதை குறித்து தரிசனம் பெற்ற தேவ பிள்ளைகளுடைய வீட்டை கர்த்தர் கட்டி கொடுத்தார். அவர்களுடைய குடும்பத்தை தேவன் கட்டினார். ஆனால் இன்றைக்கு ஆலயம், ஆராதனை, ஆலயத்தில் நடக்கிற ஜெபம் என்று சொன்னாலே, ஜெபம் என்று கேட்டாலே மக்களுக்கு கலந்து கொள்ள முடியல. உபவாச ஜெபம் என்றாலே வர முடியல. ஆனால் கர்த்தர் இந்த வீட்டுக்கு வைத்திருக்கிற பேரு ஜெப வீடு. ஆலயத்திலே வந்து ஜெபிக்க மனதில்லாத ஒரு தேவ பிள்ளைக்கு எப்படி உனக்கு இது ஜெப வீடாகும்? எப்படி நீ தேவனுடைய வீட்டாளாக மாற முடியும்? இதையெல்லாம் நினைக்கிற எத்தனை பேர் உண்டு பாருங்கள். ஆலயத்திலிருந்து கர்த்தர் செய்கிறது என்ன தெரியுமா? நாம் ஆலயத்தில் வரும்பொழுது அதுக்கு ஒரு தனி விசேஷம் உண்டு. கூடுகை என்பது, ஃபெலோஷிப் என்பது தேவன் வைத்திருக்கிற அடிப்படை உபதேசத்திலே ஒன்று. 7 உபதேசங்களிலே ஒன்று ஆலயத்திலே வந்து தேவனை ஆராதிப்பது என்பது. என கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆலயத்தில் இருந்துதான் தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். சங்கீத புத்தகத்தை நாம் திருப்பும் போது சங்கீதம் 11:4, ஆபக்கூக் தீர்க்கதரிசன புத்தகம் 2வது அதிகாரம் 20வது வசனம், கர்த்தரோ என்றால் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். 118ஆம் சங்கீதம் 26வது வசனம், கர்த்தருடைய நாமத்தினால வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். ஒரு விசுவாசி ஒரு நாள் ஆலயத்தில் வரும்போது கர்த்தர் ஆலயத்தில் இருந்து அவர்களை ஆசீர்வதிப்பார். வானமும் பூமியும் ஒழிந்தாலும் மாறாத கர்த்தருடைய வார்த்தை இது. ஒரு நாள் நீ ஒரு ஆராதனை விட்டு விடுகிறது என்று சொன்னால் உனக்கு அத்தனை ஆசீர்வாதங்கள் தடைபடும். தேவ பிள்ளை, இதை நீ நினைக்கிறாயா? இதை நீ சிந்திப்பது உண்டா? வேதத்தை நாம் படிக்கும் போது பாருங்கள், வேத சரித்திரத்திலே ஆராதனைகள் இல்லாமல் ஆலயங்கள் மூடப்பட்டிருந்த, ஆலயங்கள் இடிக்கப்பட்ட, ஆலயங்கள் பாழாய் கிடந்த அநேக சரித்திரங்களை நாம் பார்க்க முடிகிறது. நான் அதை குறித்து பேச விரும்பவில்லை. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு நிலைமைகள் வருவதற்கு என்ன காரணமாக இருந்தது? ஆலயத்திலே அன்றைக்கு இருந்த நிலைமைகள் தான் இன்றைக்கும் காணப்படுகிறது என்பதை உங்களுடைய கவனத்திலே கொண்டு வரும்படியாக இந்த செய்தியை நான் உங்கள் முன் வைத்திருக்கிறேன். பாருங்கள், ஒரு காலங்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள் ஆராதனைக்காக பயன்படுத்தப்பட்ட அந்த பணிமுட்டுகள், ஆராதனைக்கான பொருட்கள், பாத்திரங்கள், வெள்ளிக்கிழமை நான் உபவாச கூட்டத்தில் பேசினது போல குத்து விளக்கெல்லாம் சத்துருக்கள் சிறைப்படுத்திக் கொண்டு போனார்கள். ஆகவே அவர்களால் விளக்கை ஏற்ற முடியவில்லை, ஆராதனை செய்ய முடியவில்லை, கர்த்தரை தொழுது கொள்ள முடியவில்லை. இப்படிப்பட்ட அநேக சரித்திரங்கள் பரிசுத்த வேதாகமத்திலே நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே இப்படியெல்லாம் தேவ ஜனங்களுக்கு சம்பவிக்கும் போது அதனுடைய காரணம் என்ன என்பது நாம் அறிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியம். இத்தனை நாள் ஏன் லாக்டவுன்? இத்தனை நாள் ஏன் ஆலயத்தில் வந்து ஆராதிக்க முடியாமல் வீட்டிலே நாம் முடங்கப்பட்டிருந்தோம்? ஏன் நாம் சிறை பிடிக்கப்பட்ட, வீட்டிலே சிறை பிடிக்கப்பட்டவர்களாயிருந்தோம்?
ஏன் தேவனுடைய வீட்டுக்கு நாம் கடந்து வர முடியவில்லை? இந்த உண்மைகளை அத்தனை கிறிஸ்தவ மக்களும் அறிந்தே ஆக வேண்டும். நான் அதை குறித்து தெளிவாக பேசுகிறேன். அன்றைக்கு இருந்த நிலைமைகள் தான் இன்றைக்கும் திருச்சபை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. அது 1-2 சபை அல்ல, பூமியில் உள்ள அத்தனை சபைக்கும் இந்த நிலைமை வந்திருக்கிறது. இன்றைக்கு எல்லாம் பாழாய் கிடக்கிறது. நாம் செய்தி தலைப்பில வாசித்தது போல பலி இல்லை, நடத்துகிறவர்கள் இல்லை, ஆசாரியர்களின் வஸ்திரங்கள் எல்லாம் கழட்டி வைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே, ஆராதனைகளை நடத்தப்பட முடியாத ஒரு சூழ்நிலையிலே, தரிசனங்கள் வெளிப்பாடுகள் இல்லாத ஒரு சூழ்நிலையிலே, சபைகள் வெறிச்சோடி கிடக்கிற ஒரு சூழ்நிலை பரிசுத்த வேதாகமத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் பல முறை சந்தித்தார்கள். இன்றைக்கு பூமி எங்கும் உள்ள அத்தனை கிறிஸ்தவர்களும் இதை சந்திக்கிறார்கள். ஏன் காரணம்? ஆண்டவர் ஒவ்வொரு வசனத்தையும் உங்களுக்கு பேசுகிறது. கூர்ந்து கவனியுங்கள். உங்களுடைய சிந்தனையை நீங்கள் சிதறவிடாதீர்கள். சபை மக்களை கவனியுங்கள். யோவேல் தீர்க்கதரிசன புத்தகம் 1வது அதிகாரத்தின் 9வது வசனத்தை நாம் கவனிப்போமாக. யோவேல் 1வது அதிகாரம் 9வது வசனம். போஜன பலியும் பான பலியும் கர்த்தருடைய ஆலயத்தை விட்டு அற்று போயின. கர்த்தரின் ஊழியக்காரராகிய ஆசாரியர்கள் துக்கிக்கிறார்கள். இன்றைக்கு ஆலயங்கள் மூடப்பட்டதினாலே ஆராதனைகள் எல்லாம் முடங்கி கிடக்கிறது. இந்த நிலைமை இஸ்ரவேல் ஜனங்கள் பல முறை சந்தித்தார்கள். இந்த நிலைமைதான் இந்த நூற்றாண்டின் கிறிஸ்தவர்களும் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் மேலும் சொல்லுகிறது யோவேல் 1வது அதிகாரம் 16வது வசனம். நம்முடைய கண்களை விட்டு ஆகாரமும் நம்முடைய தேவனின் ஆலயத்தை விட்டு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நீக்கப்படவில்லையா? இன்றைக்கு பாருங்கள், ஆலயங்கள் எல்லாம் வெறிச்சோடி கிடக்கிறதுனால, வெறுமையா இருக்கிறதுனால, ஹல்லேலூயா, எத்தனையோ ஊழியக்காரர்கள் கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கிறார்கள், வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆமென். கர்த்தரை ஆராதிக்க வேண்டிய ஜனம், எனக்கென்று ஏற்படுத்தின என் ஜனங்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கும் போது எத்தனையோ ஆலயங்களிலே இன்றைக்கு ஆராதனைகள், பலிகள், துதிகள் நடக்கப்படவில்லை. பாருங்கள், ஆமோஸ் தீர்க்கதரிசன புத்தகம் 8வது அதிகாரத்தின் 3வது வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது என்ன? ஆமோஸ் 8:3. அந்நாளிலே தேவாலய பாட்டுகள் அலறுதலாக மாறும், எல்லா இடத்திலும் திரளான பிரேதங்கள் புலம்பல் இல்லாமல் எரிந்து விடப்படும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நம்முடைய இந்தியா தேசத்தின் அந்த நிலைமை வரவில்லை. ஆனால் சமீப நாட்களிலே பல நாடுகளிலும் எத்தனையோ ஆயிரக்கணக்கல்ல லட்சக்கணக்கான கிறிஸ்தவ மக்கள் தங்களுடைய உயிரை இழந்திருக்கிறார்கள். இன்னும் ஆலயங்கள் திறக்கப்படும் போது அந்த ஆலயத்தின் நிலைமைகளை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ஊழியக்காரர்களுக்கு முன் இருந்து கர்த்தரை ஆராதித்து தேவ பிள்ளைகள் அந்த இடத்திலே இல்லாமல் இருந்துவிடும். அந்த இடங்கள் வெறுமையாயிருக்கும். ஆராதனைகள் நடத்தின எத்தனையோ ஆலயங்களிலே ஊழியக்காரர்கள் நின்ற இடத்திலே அவர்களை பார்க்க முடியாது. சமீப நாட்களிலும் கூட பல ஊழியர்கள் இந்த கொரோனா வைரஸினால் பாதிக்கப்பட்டு வெண்டிலேட்டரில் இருக்கிறதாக ஜெபிக்கும்படி எனக்கு செய்தி வந்து கொண்டிருக்கிறது. அதான் வேதம் சொல்லுகிறது, தேவாலய பாடல்கள் எல்லாம் அலறுதலின் சத்தமாக மாறும். ஆலயத்திலே பாடுகிற பாடல்களுக்கு இன்பம் இருக்காது. ஒரு காலத்திலே ஆடல் பாடல் கொண்டாட்டம் ஆட்டம் பாட்டம் என்றெல்லாம் இருந்த சபைகளிலே இனி அலறுதலின் சத்தம் முழங்கும் என்று தீர்க்க தரிசனமாக கர்த்தர் பேசி இருக்கிறார். ஆகவே ஆலயத்தை குறித்ததான நம்முடைய தரிசனங்கள் மாற வேண்டிய காலம் வந்திருக்கிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே,
நாம் கடந்த நாட்களிலே வாழ்வது போல ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழுவதற்கு இனி நமக்கு நேரம் இல்லை, இனி நமக்கு வாய்ப்பில்லை. நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாம் நாம் மாற்ற வேண்டும். கர்த்தருக்கு நேராக நாம் திரும்ப வேண்டும். ஆலயத்தை குறித்ததான பக்தி வைராகியம் நம்மை பட்சிக்க வேண்டும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? ஆராதனைகளே எனக்கு பிரியமில்லை, அவர்களுடைய ஜெபங்களை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், அவர்களுடைய ஆராதனையை நான் அங்கீகரிப்பதில்லை. நான் அதை குறித்து சில ரெஃபரன்ஸ் உங்களுடைய கண்களுக்கு முன்னதாக கொண்டு வருகிறேன். Why the churches are closed? ஏன் ஆலயங்கள் மூடப்பட்டது? ஏன் ஆலயங்கள் வெறுமையாய் இருக்கிறது? ஏன் ஆலயங்கள் பாழாய் கிடக்கிறது? இந்த நிலைமைகள் வருவதற்கு காரணம் என்ன? கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகளை நாம் கூர்ந்து கவனிப்போமாக. ஏசாயா 1வது அதிகாரத்தின் 13வது வசனம், இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம், தூபம் காட்டுதல் எனக்கு அருவருப்பாயிருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு எத்தனையோ ஆலயங்களிலே நடந்து கொண்டிருக்கிற ஆராதனைகளை கர்த்தர் வெறுக்கிறார், தேவன் வெறுக்கிறார். இன்றைக்கு இந்த நிலைமைகள் எல்லாம் நமக்கு வந்திருக்கிறது. ஏற்கனவே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த நிலைமைகள் எல்லாம் வந்ததற்கு காரணம் கர்த்தர் சில சூழ்நிலைகளிலே அவர்களுடைய ஆராதனைகளை வெறுத்தார். நீங்கள் ஆராதனை செய்து என்ன பிரயோஜனம்? வீணாய்ப்படி ஆராதித்து என்ன பிரயோஜனம் என்று சொல்லி கர்த்தர் ஆலயத்தை சத்துருக்களின் கையிலே சூறையாடும்படி கொடுத்தார். ஆகவே ஆலயங்கள் இடிபட்டது, ஆலயத்தின் பரிசுத்த பாத்திரங்கள் எடுத்துக்கொண்டு செல்லப்பட்டது, இஸ்ரவேல் ஜனங்கள் சிறையிருப்புக்கு போனார்கள், ஆராதனைகள் முடக்கப்பட்டது. இதெல்லாம் வேத சரித்திரத்திலே நடந்ததற்கு ஒரு காரணம் உண்டு. நான் அந்த காரணத்தையும் கூட உங்களுக்கு எடுத்து காண்பிக்கிறேன் வேதத்திலிருந்து. இப்பொழுது தேவன் சொல்லுகிறது என்ன? எரேமியா 14:12, அவர்கள் உபவாசித்தாலும் நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பதில்லை, உங்கள் தகன பலிகளையும் காணிக்கைகளையும் செலுத்தினாலும் நான் அவர்கள் மேல் பிரியமாயிருப்பதில்லை, பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் கொள்ளை நோயினாலும் நான் அவர்களை நிர்மூலமாக்குவேன். இது உலக மனிதர்களை குறித்து கர்த்தர் பேசுகிறது இல்ல, நம்முடைய சொந்த ஜனத்தை குறித்து தேவன் பேசுகிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உபவாசம் ஜெபங்கள் எல்லாம் வீணாய் போகிற ஒரு சமயம் உண்டு. அந்த நேரத்திலே தான் இத்தனை நாள் என்னுடைய ஜெபம் எப்படி இருந்தது என்று ஒவ்வொருத்தரும் நினைக்க ஆரம்பிப்பாங்க. ஆண்டவரே, இப்பொழுது நான் இவ்வளவு ஜெபித்தும் என் ஜெபத்திற்கு பதில் வரவில்லை என்றால் கடந்த நாட்களிலே நான் ஏறெடுத்த ஜெபங்கள் எப்படிப்பட்டதாக இருந்தது, என் உபவாசம் எப்படிப்பட்டதாக இருந்தது, அதெல்லாம் உண்மையிலே கர்த்தர் அங்கீகரித்திருந்ததா என்கிற யோசனை நமக்கு வரும். பாருங்கள், மல்கியாவின் புத்தகம் 1வது அதிகாரத்தின் 10வது வசனம், உங்கள் கைகளின் காணிக்கை எனக்கு உகந்ததல்ல. ஏசாயா 1:15 சொல்லுகிறது, நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்கள் உங்களை விட்டு மறைக்கிறேன், நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளே, உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. தேவன் சொல்லுகிறதை கவனிங்க. ஆலயங்கள் எல்லாம் வெறுமையாகிற காரணம் இஸ்ரவேல் ஜனங்கள் வீணாய் ஆராதித்தார்கள், அவர்கள் உபவாசித்தார்கள், ஜெபித்தார்கள், எல்லாம் நடந்தது, நடைபெற்றுக் கொண்டுதான் இருந்தது. ஆனால் இவைகள் எல்லாம் கர்த்தர் அங்கீகரிக்க கூடியதாக இல்லாமல் போனபடியினாலே ஒரு நாளிலே எல்லாவற்றையும் கர்த்தர் மூடினார், எல்லாவற்றையும் தேவன் நிறுத்தினார். பாருங்கள், வேதம் சொல்லுகிறது என்ன? ஆமோஸ் 5:23, உன் பாட்டுகளின் இரைச்சலே என்னை விட்டு அகற்று, உன் வீணைகளின் ஓசையே நான் கேட்க மாட்டேன். இன்றைக்கு சபைகளிலே ஆராதனை வர்ஷிப் லீடர்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இசை கருவிகளை கொண்டு முழங்குகிறார்கள். கர்த்தர் சொல்லுகிறார், இதெல்லாம் நான் வெறுக்கிறேன். எல்லாம் தேவன் அங்கீகரிக்க கூடியது அல்ல, எல்லா ஆராதனைகளும் தேவனுக்கு பிரியமாக அல்ல, எல்லா ஜெபங்களும் தேவனுக்கு உகந்தது அல்ல, எல்லா உபவாசங்களும் அது தேவன்
கர்த்தருடைய பார்வையிலே பிரியமானது அல்ல. அது காரணத்தை நான் பிறகு உங்களுக்கு சொல்லுகிறேன். வாட் இஸ் தி ரீசன்? இன்றைக்கு அன்றைக்கு இருந்த நிலைமை தான் இன்னைக்கு பாடல் இல்ல, துதி இல்ல, ஆராதனை இல்ல, இசைக்கருவிகள் இல்ல, எல்லாம் எவ்ரிதிங் வாஸ் ஸ்டாப். கர்த்தர் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் நான் வெறுக்கிறேன், இதெல்லாம் கேட்கிறதுக்கு எனக்கு பிடிக்கல. மேலும் ஏசாயா 1:14, உங்கள் மாத பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்துமா வெறுக்கிறது, அவைகள் எனக்கு வருத்தமாய் இருக்கிறது, அவைகளை சுமந்து இளைத்து போனேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவருக்கு மாத பிறப்பு பண்டிகைகள் எல்லாம் என்னவா? வெறுப்பா இருக்கிறதா? நமக்கு பண்டிகைகள் எல்லாம் சந்தோஷமா இருக்கிறது. ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள் தேவ பிள்ளைகளே, சமீப நாட்களில் உள்ள சரித்திரங்களை நீங்கள் எடுத்து பாருங்கள். உலகத்திலே இருக்கிற அந்நிய தேவர்களின் தேவதைகளின் பேரிலே எத்தனையோ கிறிஸ்தவ பண்டிகைகள் இன்றைக்கு கொண்டாடப்படுகிறது. அந்த நாட்களை நீங்கள் பரிசோதித்து பாருங்கள். அந்த பண்டிகை நாட்களிலே தான் சமீப நாட்களிலே பல ஆண்டுகளாக இயற்கையின் சீற்றங்கள், அழிவுகள் பூமியிலே வந்து கொண்டிருக்கிறது. சரித்திரத்துக்கு நீங்க திரும்பி போங்க. காரணம் என்ன என்று தெரியுமா? கர்த்தர் இவைகளை எல்லாம் வெறுக்கிறார். வேதம் சொல்லிடாத, வேதத்திலே ஒரு வசனம் கூட இல்லாத அநேக பண்டிகைகள் இன்றைக்கு சபைகளுக்குள் நுழைந்திருக்கிறது. இந்த தேவதைகளின் பேரிலே வாழ்த்துக்கள் சொல்லுகிற கிறிஸ்தவர்கள் ஏராளமாக இருக்கிறது. இதை கொண்டாடுகிறவர்கள் ஏராளம் இருக்கிறார்கள். அதான் தேவன் சொல்லுகிறார்கள், என் ஆத்துமா வெறுக்கிறது. கர்த்தர் வெறுக்கிற பண்டிகைகள் கிறிஸ்தவர்களுக்கு கொண்டாட்டமாக இருக்கிறது. சிந்தித்துப்பா எனக்கு அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் இப்படிப்பட்ட பண்டிகைகளை எல்லாம் வெறுக்கிறார். ஆமோஸ் 5:21 உங்கள் பண்டிகைகளை பகைத்து வெறுக்கிறேன், உங்கள் ஆசரிப்பு நாட்களில் எனக்கு பிரியமில்லை. கர்த்தருக்கு நீங்கள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஒரு ஊழியர் சபையில் இருந்து உங்களுக்கு பேசிக் கொண்டிருக்கிறேன். நான் கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கிறேன். மனம் திரும்பினால் திரும்புங்க, இல்லை என்றால் உங்கள் நிமித்தமாக இன்னும் ஆலயங்கள் பூட்டப்படும். சந்தேகமே இல்லை. ஒழுங்காக பயபக்தியோட கர்த்தரை சேவியாத ஒரு சந்ததியின் ஆலயத்திலே உண்மையாய் ஆலயத்தில் இருக்கிற ஆராதனைகளில் எல்லாம் கலந்து கொண்டு பயபக்தியோட தேவனை ஆராதிக்கக்கூடிய ஒரு சந்ததி என்றைக்கு எழும்புமோ அன்றைக்கு சபைகள் திறந்திருக்கும். ஆலயத்திலே தேவ மகிமை பிரசன்னமும் உண்டாயிருக்கும். ஆலயங்கள் நிரப்பப்படும். ஆத்துமாக்கள் திரள் கூட்டமாய் வரும். சந்தேகமே இல்லை. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் நடுவில் இருந்த இந்த காரியங்கள் கர்த்தருக்கு வெறுப்பானதினாலே தேவன் அவர்களை அங்கீகரிக்கிறது மட்டுமல்ல, ஆலயங்களை வெறுமையாக்கினார். ஆலயங்களை தரைமட்டமாக இடித்து போட சத்துருக்களின் கையிலே தேசத்தை ஒப்புக் கொடுத்தார். ஆமென். ஆனால் ஒரு சில காலகட்டங்களிலே தேசத்தில் இருந்த ஆலயங்கள் தான் தேசத்தை ஆளுகை செய்தார்கள். இன்றைக்கு தேசத்தை ஆளுகிறவர்கள் தான் ஆலயத்தை ஆளுகை செய்கிறார்கள். இந்த நிலைமை மாற வேண்டுமானால் உண்மையாய் தேவனை ஆராதிக்கிற ஜனங்கள் திருச்சபையில எழும்ப வேண்டும். கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். என அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எரேமியா 6வது அதிகாரத்தின் 20வது வசனம், எரேமியா 6:20, உங்கள் சர்வாங்க தகனங்கள் எனக்கு விருப்பமல்ல, உங்கள் பலிகள் எனக்கு இன்பமாயிராது என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரைஸ் காட். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பூமி முழுவதும் சபைகள் மூடப்பட்டிருக்கிறது, வெறுமையாய் கிடக்கிறது. எத்தனை பேர் இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், நான் நிமித்தம்தான் ஆண்டவரே என்று சொல்லக்கூடிய எத்தனை பேர் இருக்கிறார்கள்? என்னாலதான் அப்பா, ஆலயத்தில் ஜெபம் நடந்த போது ஜெப வீட்டிலே நான் இல்லை, ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் நான் இல்லை, ஆராதிக்க வேண்டிய நேரத்தில் ஆராதனை துவங்கி 1/2 மணி நேரம் கழித்து நான் ஆலயத்துக்கே போகிறேன்.
ஆராதிக்க நான் இல்லை. எனக்கு ஆண்டவர் அவரை தேட வாய்ப்புகளை கொடுத்த போது நான் இல்லை. இப்பொழுது ஆலயம் இருக்கிறது, என்னால போக முடியல. இந்த நிலைமை, இதிலே எனக்கும் ஒரு பங்கு இருக்கிறது, இதிலே நானும் ஒரு காரணமாக இருக்கிறேன் என்று ஒத்துக்கொள்ளுகிறவர்கள் எத்தனை பேர் உண்டோ அவர்களுக்காக தான் ஆண்டவர் திரும்பவும் தம்முடைய ஆலயத்தை திறக்க போகிறார்கள். ஆகவே சந்தோஷத்தோடு அல்ல, ஆளுகையோடு கர்த்தருடைய ஆலயத்திலே வருவதற்கு ஒப்பு கொடுத்திருக்கிற தேவ சபை ஜனங்களுக்காக நான் என் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் சில கேள்விகளை கேட்டார். நான் அது உங்களுக்கு முன்னதாக அந்த கேள்விகளை வைக்கிறேன். பாருங்கள், ஆலயத்தின் நிலைமைகளில் தான் ஜெபம் கேட்க மாட்டோம், உபவாசம் நான் அங்கீகரிக்க மாட்டோம், ஆலயங்களை நான் வெறுக்கிறேன், பண்டிகைகள், ஆராதனைகள், ஜெபங்கள், துதிகள், உங்கள் பாடல், உங்களுடைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஒன்றும் எனக்கு தேவையில்லை, எல்லாம் தேவன் நிராகரிக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களே ஈப்து, பாபிலோன், ஹalleluya, அசீரியா போன்ற நாடுகளுக்கு சிறையிருப்பில் அனுப்பி வைத்தார். ஆலயம் இருக்கிற நாட்டிலே நீங்கள் இருக்கக்கூடாது என்று சொல்லி God is questioning. தேவன் நம்மிடத்தில் கேள்வி கேட்கிறார். என்ன கேட்கிறார் தெரியுமா? நீங்கள் வாசிக்கலாம், ஏசாயா 1 அதிகாரம் 11 வசனத்திலே வாசியுங்கள். உங்கள் வெளிகளின் திரள் எனக்கு என்னத்துக்கு என்று கர்த்தர் சொல்லுகிறார். மன்னிக்கிற குணம் இல்லை, சபையில வந்தா ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்து போக முடியவில்லை, கர்த்தரை ஒரு மனதோடு தொழுது கொள்ள முடியவில்லை, நீ நான் என்கிற எண்ணங்கள், பெருமையின் எண்ணங்கள், அகங்காரத்தின் எண்ணங்கள், மற்றவர்களை காட்டிலும் நான் மேலானவன் என்கிற சிந்தனை, இதையெல்லாம் வைத்துக் கொண்டு நீ ஆலயத்திலே இருந்தாயே. கர்த்தர் தான் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட ஆராதனை எனக்கு தேவையில்லை. பல ஐரோப்பிய நாடுகளிலும் ஆலயங்கள் இன்றைக்கு பல விக்கிரக ஆராதனைக்காக விற்கப்பட்டிருக்கிறது. அநேக ஆலயங்கள் மூடப்பட்டுக் கொண்டிருக்கிறது, தகவல் வந்து கொண்டிருக்கிறது. தேவனை நினைக்கிறார், ஏன், எதற்காக? தேவையே இல்லை. நம்ம ஆலயம் திறக்கப்படுகிறதுல சந்தோஷமா இருக்கிறீங்க, ஆனா உள்ள வரும்போது ஒரு மனமாற்றத்தோட வர கர்த்தருடைய நாமத்திலே நான் உங்களுக்கு ஆலோசனை கூறுகிறேன். அதனாலதான் ஆலயம் திறக்கப்படுவதற்கு முன் மூடப்பட்டதனுடைய காரணத்தை கர்த்தருடைய ஆவியானவர் பேசும்படி எனக்கு கட்டளை கொடுத்தார். நீங்கள் கேட்டாலும் சரி, கேட்காவிட்டாலும் சரி, நீங்கள் மனம் திரும்பினாலும் சரி, மனம் திரும்பாவிட்டாலும் சரி, தேவ ஆவியானவர் எனக்கு கொடுத்த ஆலோசனை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் இதற்கு கீழ்ப்படியவில்லை என்றால் the same thing will repeat again. இதை விட மோசமானது 7 வாதைகள், இப்பொழுது ஒரு பிளேக் தான் வந்திருக்கிறது, இன்னும் 7 பிளேக், 7 வாதைகள் வரப்போகிறது என்று வேதம் சொல்லுகிறது. பூமி தாங்க முடியாது. பயத்துடன் கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடன் கர்த்தரை ஆராதனை செய்யுங்கள். பாருங்கள், வேதாகமத்தை நாம் படிக்கும் போது, சகரியா 7:5 நாம் படிக்கும் போது வேதம் சொல்லுகிறது என்ன? சகரியா 7:5, நீ தேசத்தின் எல்லா ஜனத்தோடும் ஆசாரியர்களோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இந்த 70 வருஷமாக 5ஆம் மாதத்திலும் 7ஆம் மாதத்திலும் உபவாசம் பண்ணி துக்கம் கொண்டாடின போது நீங்கள் எனக்கென்று தானா உபவாசம் பண்ணினார்கள்? கர்த்தர் கேட்கிறார். நிறைய நாள் நீங்க துக்கம் கொண்டாடினாங்க, உபவாசம் எடுத்தாங்க, பட்டினியா பசியாக இருந்தாங்க, நோம்பு பார்த்தாங்க, இதெல்லாம் வந்து எனக்காகவா? எல்லாம் உங்க பிள்ளைகளுக்காக, உங்க குடும்பத்துக்காக, வேலைக்காக, வருமானத்துக்காக, சொத்துக்காக, சுகத்திற்காக நீங்கள் உபவாசம் எடுத்தார்கள், ஜெபித்தார்கள். அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக, சபையின் வளர்ச்சிக்காக, ஆத்துமாக்கள் நிலை நிற்பதற்காக, எத்தனை பேர் ஆலயத்திற்காக, எல்லாம் கணக்கு கொடுக்க வேண்டிய ஒரு நாள் வரும். நீங்கள் நினைக்கிறது, நான் நினைக்கிறது, இதெல்லாம் பூமியில் ஆண்டவர் இப்படி எல்லாம் சிக்ஷைகளை, தண்டனைகளை கொடுத்து எல்லாம் முடித்து விடுவார். இல்ல, ஒரு வருஷத்துல எத்தனை ஆராதனை நடந்தது, எத்தனை ஆராதனையில நீ இருந்தாய், எத்தனை மணிக்கு நீ உள்ள வந்தாய்,
எப்படி நீ உள்ளே இருந்தாய் என்பதையெல்லாம் கணக்கை விசாரிக்கும் நாள் வருகிறது. எல்லாவற்றுக்கும் நாம் கணக்கு ஒப்பு வைத்தே ஆக வேண்டும். சமீப நாட்களிலே யூடியூபில் எல்லாம் ஒரு பெரிய காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. அது வேற ஒன்றும் இல்லை. ஆலயம் எப்படி பராமரிக்கப்பட வேண்டும், ஊழியர்காரர்களுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டுமா, ஆலயம் நடக்காமல் இருக்கும் போது தசமபாகம் கொடுக்க வேண்டுமா, காணிக்கை செலுத்த வேண்டுமா, விவாத மேடைகளை போட்டு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆலயத்தை குறித்ததான காரியம் வரும்போதுதான் 100 கேள்விகள் எழும்புகிறது. ஸ்தோத்திரம். நம்ம வேலைக்கு போகலைன்னாலும் கம்பெனி நமக்கு சம்பளம் கொடுக்கணும். ஒரு சிலருக்கு தெரியும், கம்பெனி நடத்துகிறவர் நம்முடைய சபையிலும் உண்டு. ஒருவேளை கம்பெனி மூடி இருந்தாலும் வேலை செய்கிறவர்களுக்கு வருமானம் கொடுத்ததாகணும். அவர்களுடைய சம்பளத்துக்கு தடை இருக்கக்கூடாது. ஆனா ஆலயத்தை குறித்து இன்றைக்கு அநேகருக்கு ஒரு தரிசனம் இல்லை, வாஞ்சை இல்லை, கவலை இல்லை, அக்கறை இல்லை. ஆலயத்தை குறித்து, ஆராதனை வெறுமையாக இருக்கிற சூழ்நிலைகளை குறித்து, இத்தனை மாதங்களாய் முடங்கி கிடக்கிறது என்பதை குறித்து ஒரு சொட்டு கண்ணீர் வடித்த எத்தனை விசுவாசிகள் சபையிலே உண்டு. நான் அவர்களுக்காக சொல்லுகிறேன், உங்கள் நெற்றியிலே ஆண்டவர் ஒரு அடையாளத்தை வைத்திருக்கிறார். இந்த கொள்ளை நோய் உங்களை தாக்காது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆமோஸ் தீர்க்கதரிசன புத்தகம் 5:25, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7:42, இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் வனாந்திரத்தில் இருந்த 40 வருஷம் வரையிலும் பலிகளையும் காணிக்கைகளையும் எனக்கு செலுத்தினீர்களா என்று தேவன் கேட்கிறார். பாருங்க, தேவன் கொஸ்டின் கேட்கிறார் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, உங்க 5ஆம் மாதம் 7ஆம் மாத உபவாசம் எனக்காகவா? நீங்கள் காணிக்கை செலுத்தினது எனக்காகவா? அப்ப அதோட அர்த்தம் என்ன? எதையெல்லாம் கர்த்தர் அங்கீகரித்திருக்கிறார், ஏற்றுக்கொண்டார் என்பது ஒரு கேள்விக்குறி. பாருங்கள், மல்கியாவின் புத்தகம் 1வது அதிகாரம் 13வது வசனம். இதோ அது எவ்வளவு வருத்தம் என்று சொல்லி அதே ஒரு திருடமாய் பேசி, வீருண்டதையும் கால் ஊனமானதையும் நசல் கொண்டதையும் கொண்டு வந்து காணிக்கையாய் செலுத்துகிறீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அதை உங்கள் கைகளில் அங்கீகரித்து கொள்வேனோ என்று கர்த்தர் நம்மிடத்தில் கேள்வி கேட்கிறார். ஒரு நல்ல ஸ்தோத்திர சபையில வந்து ஜெபிக்கிறவங்க, கரங்களை உயர்த்தி ஒரு நல்ல ஹல்லேலூயா சொல்லுகிறவர்கள், தேவனுக்கு ஒரு நல்ல ஆராதனை செலுத்துகிறவர்கள், கடந்த நாட்களில் உள்ள உங்கள் ஆராதனைகள் எல்லாம் கொஞ்சம் சென்சர் பண்ணி பாருங்க. எப்படி நான் இருந்தாய், எப்படி நான் ஆண்டவரை தொழுது கொண்டாய், அந்த ஆராதனையில உண்மை இருந்ததா? எனக்கு அபிஷேகம் கொடுத்தும் நான் அபிஷேகத்திலே கர்த்தரை தொழுது கொண்டேனோ? ஆண்டவர் உங்களை கேள்வி கேட்கும் போது நீங்க உங்களுக்குள்ளால் அந்த கேள்வியை கேட்க வேண்டும். பாருங்கள், வேதாகமத்தை நான் படிக்கும் போது மல்கியாவின் புத்தகம் 1வது அதிகாரம் 6வது வசனம், மல்கியாவின் புத்தகம் 1வது அதிகாரம் 6வது வசனம், குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானனையும் கனம் பண்ணுகிறார்கள். நான் பிதாவானால் என் கனம் அங்கே, நான் எஜமானால் எனக்கு பயப்படும் பயம் அங்கே. ஆண்டவர் ஆலயம் திறந்திருந்த நாட்களிலே பயத்தோடு ஆலயத்தில் வந்த எத்தனை பேர்? கரெக்ட் சமயத்திலே ஆராதனைக்கு வந்தவர் இல்ல, அவருக்கு பயந்து கொஞ்சம் முன்னாடி வந்தவர்கள். ஆலயத்தில் இருந்த போது பயபக்தியோடு அவருடைய சன்னதியில் இருந்தவர்கள். ஸ்தோத்திரம். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே குறைவாக இருந்தா we are the reason. நாம் தான் எல்லாம் பூட்டப்படுவதற்கு காரணம். ஆலயங்கள் திறக்கப்படுவதற்கு முன் பூட்டப்பட்டதனுடைய காரணத்தை நாம் ஆராய்ந்தே ஆக வேண்டும். இப்படியெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களின் வாழ்க்கையை நடப்பதற்கு காரணங்கள் இருந்தது. இந்த ஆலயங்கள் பூட்டப்படுவதற்கு, கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கேள்வி கேட்பதற்கு காரணங்கள் இருந்தது. 2 நாளாகவும் 29:3 நாம் படிக்கும் போது, எசேக்கியா தன் ராஜ்யபாரத்தின் 1ஆம் வருஷம் 1ஆம் மாதத்தில் கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளே திறந்தது. பாருங்கள், வேத சரித்திரத்திலே பல முறை ஆலயத்தின் வாசல்கள் பல நாட்கள் மூடப்பட்டிருந்தது.
You have to know what is the reason. அதனுடைய 6-7 வசனங்களை கவனியுங்கள். வேதம் சொல்லுகிறது, நம்முடைய பிதாக்கள் துரோகம் பண்ணி நம்முடைய தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாததை செய்து அவரை விட்டு விலகி தங்கள் முகங்களை கர்த்தருடைய வாசஸ்தலத்தை விட்டு திருப்பி அதற்கு முதுகை காட்டினார்கள். அதாவது ஆலயத்திலே ஜெபம் நடக்கும் போது நீங்கள் முகத்தை காட்ட வேண்டியதற்கு பதிலாக நீங்கள் முதுகை காட்டினீர்கள். இன்னைக்கு சிலருக்கெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைனாலே ஒரு சீரியஸ்னஸ் இல்லை. எல்லா வேலையும் முடிந்து ஃப்ரீயா இருந்தா கலந்துக்கலாம். ஆலயங்கள் மூடப்பட்டிருக்கிறது. கிறிஸ்தவ மக்களுக்கு இது ஒரு விபத்து என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். This is a tragedy for the Christianity. எத்தனை பேர் அப்படி எடுத்துக்கொள்வார்கள் என்று தெரியல. ஒருவேளை காரணம் ஒரு கொள்ளை நோயா இருக்கலாம். ஆனா இதுக்கு பின்னாடி உள்ள ரீசன் அது அல்ல. பாருங்கள், வேதத்தை நாம் படிக்கும் போது இயேசு மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21:12 சொல்லுகிற வார்த்தை என்ன? விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் வெளியே துரத்தி என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறது. நீங்களோ அதோ கள்ளர்களை பொய்யாக்கினீர்கள். These are all the reasons. யோவான் 2:16 என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்கினீர்கள். இன்னைக்கு சபையில எல்லாம் பிசினஸ் தான். ஞாயிற்றுக்கிழமையானா ஒரு தட்டிலே கொண்டு வந்து வைப்பாங்க. பழம் பொருள் எல்லாம் கொண்டு வைத்து ஏலம் போடுவாங்க. வாரம் வாரம் வசூல் பண்ணுகிறது. அந்த செலவு இந்த செலவு என்று சொல்லி ஒரு வியாபார வீடாக சபை மாறி இருக்கிறது. எல்லாத்துக்கும் பணம். தேவன் பொறுத்து கொள்ள முடியாது. தேவன் எல்லா காலமும் மௌனமாக இருக்காது. இன்றைக்கு கர்த்தருடைய வீடை ஒரு வியாபார வீடாக மாற்றி இருக்கிறது. இதெல்லாம் பார்த்து கொண்டு தேவன் இருக்க முடியாததுனால தான் கர்த்தர் இறங்கி வந்திருக்கிறார் என்ற நாட்களிலே. இதை உணர்கிற எத்தனை சபை போதகர்கள், எத்தனை கிறிஸ்தவர்கள் உண்டு என்று எனக்கு தெரியல. புரிந்து கொண்டவர்களுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மேலும் கவனியுங்கள். எரேமியா 23:11 தீர்க்கதரிசியும் ஆசாரியனும் மாயக்காரராய் இருக்கிறார்கள். என் ஆலயத்திலும் அவருடைய பொல்லாப்பை கண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மேடைகள் எல்லாம் இன்றைக்கு உண்மையான ஊழியங்கள் இல்லை, உண்மையான ஆசாரியர்கள் இல்லை, தீர்க்கதரிசிகள் இல்லை. எத்தனையோ பிரபலமான போதகர்கள் சமீப நாட்களிலே சொன்ன காரியங்கள் நடைபெறாததினாலே அவர்கள் எல்லாம் பொய் தீர்க்கதரிசிகள் என்று கர்த்தர் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். 2020 செழிப்பு, சமாதானம், சபை செழிப்பு, ஆசீர்வாதம் என்றெல்லாம் பொய் தீர்க்க தரிசனமாக சொன்ன தீர்க்கதரிசிகள் இப்பொழுது முதுகை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். முகத்தை ஆலயத்திற்கு நேராக திருப்ப முடியல. தேவன் அனுமதிக்கல. எனக்கு அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, கவனியுங்கள். எரேமியா 32:34 அவர்களை நாமம் தரிக்கப்பட்ட ஆலயத்தை தீட்டுப்படுத்தும்படிக்கு தங்கள் அருவருப்புகளை அதிலே வைத்தார்கள். இன்னைக்கு சபையில என்னெல்லாம் வந்திருக்கிறது தெரியுமா? ஒரு பண்டிகை நாள் வரும்போதுதான் தெரியும். சபையிலே இல்லாதது பொல்லாதது எல்லாம் வருவாங்க. ஒரு கல்யாண நிகழ்வு வரும்போது சபையில என்னென்ன காரியங்கள் வரும் நமக்கு தெரியல. சபையில் ஆடம்பரமாய் மாறி இருக்கிறது. ஆலயங்கள் எல்லாம் எவ்வளவு பரிசுத்தமாக வைக்க வேண்டியது. ஆனால் இன்றைக்கு அந்த நிலைமைகள் இல்லை. வேதம் சொல்லுகிறது, எரேமியா 7:11 என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயம் உங்கள் பார்வைக்கு கள்ளர் குகையாயிருக்கிறதா? இதோ நானும் அதை கண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை காரியங்கள் இதெல்லாம் ஆலயத்தை குறித்து சொல்லப்படுகிற காரியம். ஆலயத்தின் நிலைமை குறித்து கர்த்தர் அந்த காரணத்தை தெளிவாக பேசுகிறார். கொஞ்சம் முன்னாடி ஆலயத்தின் நிலைமை குறித்து பேசினார். இப்பொழுது இப்படி இருக்கிற காரணத்தை குறித்து தேவன் பேசுகிறார். எசேக்கியேல் 44:7 என் ஆலயத்தை பரிசுத்த குலைச்சலாக்கும்படி விரித்த சேதனம் இல்லாத
இருதயமும் விருத்த சேதனம் இல்லாத மாம்சம் உள்ள அந்நிய புத்திரரே, என்னுடைய பரிசுத்த ஸ்தலத்திற்குள் இருக்கிறதற்காக அழைத்து கொண்டு வந்தீர்கள். இன்னைக்கு மேடையில எல்லாம் யாரெல்லாமோ ஏறி நிற்கிறாங்க, யாரெல்லாமோ வெளியிடத்தில் நின்று பாடுகிறார்கள். ஸ்தோத்திரம். அன்றைக்கெல்லாம் பாடுகிறவர்களுக்கும் துதிக்கிறவர்களுக்கும் ஜெபிக்கிறவர்களுக்கும் எல்லாம் ஆண்டவர் டிரஸ் கோடு கொடுத்திருந்தது. ஆசாரியனுக்கு ஒரு டிரஸ் கோட், ஆலயத்தில் ஆராதிக்கிற ஜனத்துக்கு ஒரு டிரஸ் கோட். அவங்க நிக்கிற இடத்தை எல்லாம் பரிசுத்தப்படுத்தி வைத்தார்கள். இன்றைக்கு மேடையெல்லாம் அசுசிப்பட்டு நிற்கிறது. எப்படி ஆலயங்கள் மூடப்படாமல் இருக்கும்? தேவன் அருவருக்கிறார் இவைகளே. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வேதாகமத்தை நாம் படிக்கும் போது ஏசாயா 66:3, மாடு வெட்டுகிறவன் மனுஷனை கொல்லுகிறவனாகவும், ஆடை வெளியிடுகிறவன் நாயே கழுத்தறுக்கிறவனாகவும், காணிக்கை படைக்கிறவன் பன்றி ரத்தத்தை படைக்கிறவனாகவும், தூபம் காட்டுகிறவன் விக்கிரகத்தை சேவிக்கிறவனாகவும் இருக்கிறான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது ஆலயத்திலே பணிவிடை செய்ய வேண்டியவங்க எல்லாம் சபையில ஒரு வாழ்க்கை, உலகத்திலே ஒரு வாழ்க்கை. கர்த்தர் பொறுத்துக் கொள்ள முடியுமா? உள்ள சத்தியம், வேதம், உண்மை, வெளியில இறங்கின வாயில பொய், கபடம் தூற்றி திரிகிற நாவல். வேதாகமத்தை நாம் படிக்கும் போது ஏசாயா 29:13, என் ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்களின் இதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது, அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷனாலே போதிக்கப்பட்ட கற்பனையாக இருக்கிறது. மார்க் 7:7, மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதித்து வீணாயினுக்கு ஆராதனை செய்கிறார்கள். பாருங்கள், செய்ய வேண்டியது என்ன? இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே செய்ய வேண்டியது என்ன? தேவன் அதையும் பேசி இருக்கிறார். யோவேல் தீர்க்கதரிசன புத்தகம் 1:13 ஆசாரியரே ரெட்டுடுத்தி புலம்புங்கள், வெளிவீடத்தின் பணிவிடைக்காரரே அலறுங்கள், என் தேவனுடைய தொண்டரே நீங்கள் உள்ளே பிரவேசித்து ரெட்டு உடுத்தவர்களா ராத்தங்குங்கள், உங்கள் தேவனுடைய ஆலயத்திலே போஜன பலியும் பான பலியும் செலுத்தப்படாமல் நிறுத்தப்பட்டது. கர்த்தர் ஜெபிக்க சொல்லல. ஆண்டவருக்கு தொண்டர்கள் இருக்கானா? ஆண்டவர்களுக்கு ஊழியக்காரர்கள் இருக்கானா? என்ன செய்யணும் தெரியுமா? அலறுங்க. அது தேவன் சொல்லுகிறது என்ன? ஆலயத்திலே வந்து ராத்தங்கி அலறுங்க. This is what we have to do in this situation. இதை செய்கிறவர்கள் எத்தனை பேர்? என்னை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்கள், 1வது அதிகாரம் யோவேல் 14வது வசனத்திலே, பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசாரிப்பு கூட்டுங்கள், மூப்பரையும் தேசத்தின் எல்லா குடிகளையும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்திலே கூடி வர செய்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். இந்த நேரத்திலே ஆலயம் கூடி இருக்க வேண்டியது அல்ல. நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை உண்மையிலே ஒரு தீர்க்க தரிசனமாக கூட நீங்க எடுத்துக்கொள்ளலாம். ஆலயங்கள் திறந்து ஆராதனைகள் நடத்தப்பட தொடங்கும் போது தேசத்திலே நடந்து கொண்டிருக்கிற அழிவுகள் தேவன் அதற்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைப்பார் என்று நான் நம்புகிறேன். என்னோடு சேர்ந்து விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் மாத்திரம் கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோமாக. God has given the remedy. God has given the solution. இன்றைக்கு இதற்கு ஒரு போக்கு வழியை தேவன் நமக்கு சொல்லி இருக்கிறார். கவனிங்கள், எரேமியா 33:11 ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை. கர்த்தர் சொல்லுகிறார், இன்னும் களிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் மணவாளனின் சத்தமும் மணவாட்டியின் சத்தமும் சேனைகளின் கர்த்தரே துதியுங்கள் என்று, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லுகிறவர்களின் சத்தமும் கேட்கப்படும். கொஞ்ச நாளா மணவாளன் சத்தம் இல்ல, மணவாட்டியின் சத்தம் இல்ல, கர்த்தர் நல்லவர் என்று ஆலயத்திலே தேவனை துதிக்கிற சத்தம் நின்று போனது. தேவன் சொல்லுகிறார், இதெல்லாம் திரும்பவும் கேட்கப்படும். ஒரு ஆமென் சொல்லுங்களே. கர்த்தர் நல்லவர். நான் மெசேஜை கன்க்ளூட் பண்ண போகிறேன். ஒரு 2-3 வசனங்களை கூட சீக்கிரம் வாசித்து
ஜெபிக்கும்படி ஆசைப்படுகிறேன். எசேக்கியேல் 44:5 அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, கர்த்தருடைய ஆலயத்தின் சகல நியமங்களையும் அதன் சகல சட்டங்களையும் குறித்து உன்னோடு சொல்வதே எல்லாம் நீ உன் மனதிலே கவனித்து, உன் கண்களினாலே பார்த்து, உன் காதுகளினாலே கேட்டு, பரிசுத்த ஸ்தலத்தினுடைய எல்லா வாசற்படிகளின் வழியாய் ஆலயத்திற்குள் பிரவேசிப்பதும் அதிலிருந்து புறப்படுவதும் இன்ன விதம் என்று ஆலோசித்து பார்த்து ஜனங்களுக்கு அதை நீ சொல்லு. கர்த்தர் இன்னைக்கு சொல்லுகிறது என்ன தெரியுமா? ஆலயத்துக்கு வருகிறது போகிறது எப்படி எல்லாத்துக்கும் ஒரு சட்டம் ஒழுங்கு இருக்கு. இது எசேக்கியேலே, நீ என்னை கவனித்து கேட்டு புரிந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நீ கட்டளை கொடு. இன்னைக்கு சிலருக்கு தெரியல. மார்க்கெட்டுக்கு போறது போல வீட்டுக்கு வந்து தேவனுடைய வீட்டுக்கு வந்து போறாங்க. ஏதோ ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறது போல வந்து போறாங்க. இப்படி அல்ல. உள்ள வருவது எப்படி, வெளியே போவது எப்படி என்று என் ஜனத்துக்கு நீ சொல்ல. ஆலயம் திறப்பதற்கு முன் இது நான் உங்களுக்கு சொல்லி ஆகணும். கவனிங்கள். ஏசாயாவின் புத்தகம் 9வது அதிகாரம் 14வது வசனம். அன்றைக்கு ஜனங்கள் சொன்ன அந்த வார்த்தை ஒரு விசேஷ சூழ்நிலையிலே, ஆலயத்துக்கு உள்ளே அல்ல, வாசலுக்கு வெளியிலே நின்று கொண்டு அழ வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஆலயம் மூடப்பட்டிருந்து ஆலயத்திற்கு வெளியிலே நின்று அழ வேண்டிய ஒரு சூழ்நிலை இஸ்ரவேல் ஜனங்களின் வாழ்க்கையில ஏற்பட்டது. இன்றைக்கு அதுதான். உள்ள வர முடியல, வெளியில நின்று கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஒரு சூழ்நிலையிலே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு சம்பவத்தை உங்களுடைய கவனத்திலே கொண்டு வந்து நான் ஜெபிக்கும்படி விரும்புகிறேன். 9வது அதிகாரம் எஸ்றா 14வது வசனம் சொல்லுகிறது என்ன? நாங்கள் உமது கற்பனைகளை வீணாகவும் இந்த அருவருப்புகள் உள்ள ஜனங்களோடு சம்பந்தம் கலவும் தகுமோ? அப்படி செய்ததால் எங்களில் ஒருவனும் மீந்து தப்பாதபடிக்கு தேவரீர் எங்களை நிர்மூலமாக்கும் மட்டும் எங்கள் மேல் கோபமாயிருப்பீர் அல்லவோ? ஜனங்கள் கேட்கிறார்கள், இஸ்ரவேல் ஜனங்கள். அடுத்த 15வது வசனம், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் நீதியுள்ளவர் ஆகையால் இந்நாளில் இருக்கிறது போல நாங்கள் தப்பி மீந்திருக்கிறோம். நான் சொல்லுகிறது எத்தனை பேர் புரிந்து கொண்டீங்க? இத்தனை குற்றங்கள் நம்மேல் இருந்தும் இந்த அழிவில் இருந்தெல்லாம் தேவன் நம்மை பாதுகாத்த, திரும்பவும் கர்த்தருடைய வீட்டிலே வந்து ஆராதனை செய்வதற்கு நம்மை இந்த பூமியிலே வைத்திருக்கிற நோக்கம் என்பது கர்த்தருடைய இரக்கம் ஒன்று மட்டும்தான். அதை எத்தனை பேர் நினைக்கிறீர்கள் என்று தெரியல. அங்கு எழுதியிருக்கிறது, நாங்கள் உமக்கு முன்பதாக குற்ற தீர்ப்புள்ளானவர்கள், இது நிமித்தம் நாங்கள் உமக்கு முன்பாக நிற்க தகாதவர்கள் அல்ல என்று பிரார்த்தித்தேன். எல்லாரும் சேர்ந்து தேவனை நோக்கி ஆலயத்துக்கு வெளியில இருந்து ஜெபிக்கிறாங்க. Please listen. ஆலயம் திறக்கப்பட போகிறது என்கிற அறிவிப்பு வந்திருக்கிறது. வெளியிலே நின்று கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களும் தேவ பிள்ளைகளும் எல்லாரும் ஜெபிக்கிறார்கள். எல்லாரும் ஜெபிக்கிறார்கள். கவனிங்க, அவர்கள் ஜெபிக்கிறது எப்படி என்று 10வது அதிகாரம் 1 வசனத்திலே நாம் பார்க்கிறோம். எஸ்றா இப்படி விண்ணப்பம் பண்ணி அறிக்கையிட்டு அழுது தேவனுடைய ஆலயத்திற்கு முன்பாக தாழ விழுந்து கிடக்கையில், நான் அது காலையில படிக்கும் போது என்னுடைய உள்ள உடைந்தது. உள்ள வந்து ஆராதிக்க முடியாமல் தகுதியற்றவர்களாய் ஆலயத்திற்கு வெளியிலே குற்ற மனசாட்சியோடு நிற்கும் போது எஸ்றா ஆலயத்துக்கு வெளியில தரையில விழுந்து கிடந்து, ஆண்டவரே, உள்ள வந்து ஜெபிப்பதற்கு எங்களை பாத்திரவான்களாக மாற்றும் என்று கண்ணீர் விடுகிறதை கண்டபோது இஸ்ரவேல் புருஷனும் ஸ்திரீகளும் பிள்ளைகளுமான மகா பெரிய சபை
அவரிடத்தில் வந்து கூடிட்டு ஜனங்கள் மிகவும் அழுதார்கள். சபை திறக்கிறது நமக்கு சந்தோஷம் தான். ஆனா இது மூடப்பட்டதனுடைய காரணம் என்ன என்பது நீங்கள் புரிந்து கொள்வீர்களானா, நீங்கள் ஆலயத்திற்கு முன் வந்து நிற்கும் போது ஒரு விஷயம் கூட உள்ள நான் நுழைய போகிறேன் அப்பா. ஒரு தேசத்திலே பூமியிலே சபைகளுக்குண்டான இந்த பெரிய விபத்தின் நடுவிலே, சபை மக்களுக்குண்டான இந்த பெரிய விபத்தின் நடுவிலே ஒரு விஷயம் கூட உமது வீட்டிலே நுழைய நீர் எங்களை அனுமதித்திருக்கிறீர் என்று சொல்லி அந்த ஜனங்கள் கண்ணீரோடு ஆலயத்திற்குள் பிரவேசித்தது போல ஆலயத்திற்குள் நுழையக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் உங்கள் அனைவருக்கும் தருவதாக என்று கர்த்தருடைய நாமத்திலே ஒரு சபை போதகராக இருக்கிற நான் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன்.